புத்தகாசிரியனாகி புகழ்பெறி யாழ்நூல் ஆக்கி புத்தக ஆசிரியனாகி புகழ்பெறி யாழ்நூல் ஆக்கி பத்திராசிரியனாயும் பல்கலைக்கழகம் தன்னில் வித்தகாசிரியனாயும் விளங்கிய விபுலானந்தன் செத்திலன் அமரனாகி நித்தியம் வாழ்கின்றானே. விபுலானந்தன் செத்திலன் அமரனாகி நித்தியம் வாழ்கின்றானே. ஆனந்தனே விபுலானந்தனே ஆனந்தனே விபுலானந்தனே தமிழ் வித்தகனே இசை விற்பனனே. ஆனந்தனே விபுலானந்தனே தமிழ் வித்தகனே இசை விற்பனனே. ஆனந்தனே விபுலானந்தனே நன்றி சிவரத்னம் ஐயா அவர்களுக்கும் சாமி தம்பி ஹரிச்சந்திரன் அவர்களுக்கும். அடுத்து இடம்பெறவிருப்பது நூல் அறிமுகம். கவிநாயகர் கந்தமனம் ஐயா அவர்கள் எழுதிய விபுலானந்த வெண்பா அறிமுகம் செய்து வைக்க மேடைக்கு அழைக்கின்றோம் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களை. நூல் அறிமுகம் செய்து வைக்கும் அதே வேளையில் நூலினை பெற்றுக்கொள்ள திருவாளர் அஜந்தா ஞானமுத்து அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். பெரியவர்களே, சுவாமி விபுலானந்த மன்றம் இந்த நாட்டிலே உருவாகி 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே சுவாமியின் பெயரில் விபுலானந்த வெண்பா என்ற ஒரு சிறு நூலை எங்களுக்கு ஆக்கி தந்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த நூலை எங்களது மன்றத்தின் ஊடாகவே வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்பியதும் மிகவும் பாராட்டத்தக்க விடயம். சுவாமிகள் 1947ஆம் ஆண்டு இறைபதம் அடைந்த நாள் முதலாக சுவாமியை பற்றி பல்வேறு நூல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அவரை பற்றி பல்வேறு நிலைகளிலே விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. 1992ஆம் ஆண்டிலே அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஒரு பெரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவிலே சுவாமியினுடைய சிறப்பு மலர் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதே நேரத்திலே மட்டக்களப்பிலே சுவாமி விபுலானந்த 100ஆண்டு
விழா சபையினர் சுவாமிகளுடைய கட்டுரைகளை திரட்டி 3 தொகுதிகளாக வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறாக சுவாமியுடைய ஆக்கங்கள் பற்றிய வெளியீடுகள், சுவாமியை பற்றிய வெளியீடுகள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையிலே கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்கள் 40 மணியான வெண்பாக்களை சுவாமி மீது பாடி, இந்த 40 என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். இந்த 40 என்பது இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என்றெல்லாம் 40 என்ற எண்ணிக்கையோடு நூல்கள் வருவது ஒரு பெருமை, சிறப்பு. அந்த வழியிலே கவிஞர் ஐயா அவர்களும் சுவாமி மீது வெண்பாக்கள் பாடியிருக்கின்றார். அகவல் வஞ்சி என்று சொல்லப்படுகின்ற 4 வகை யாப்புக்களிலே மிகவும் கஷ்டமான யாப்பு வெண்பா யாப்பு. அத்தகைய வெண்பா யாப்பை தெரிந்து சுவாமியுடைய வரலாற்றை மிகவும் சிறப்பாக இந்த நூலிலே பாடி தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய மன்றத்தின் சார்பிலே கவிநாயகர் கந்தவன் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நூலை இப்பொழுது நான் வெளியிட்டு வைக்கின்றேன். முக்கிய அறிவித்தல்: நாட்டுக்கூத்தில் பங்கு கொள்ளும் சக கலைஞர்களை மேடைக்கு அருகாமையில் வருமாறு வேண்டுகின்றோம். தயவு செய்து மேடைக்கு அருகாமையில் வருமாறு நாட்டுக்கூத்து சக கலைஞர்களை அழைக்கின்றோம். அடுத்து நன்றி திருவாளர் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் அஜெண்டா ஞானமுத்து அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மீன்மகள் பாடி வர, பாபி மகள் ஆடி வர, வித்வான் சாயி கமல்நாதன் அவர்களின் அரங்கில் நிகழ்ச்சிகள் சிறிது தடங்களுக்கு மத்தியிலும் சிறப்பாக நடந்தேறி முக்கிய கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியின் பிரதம விருந்தினர் திரு கவிநாயகர் கந்தவனம் ஐயா அவர்களின் பிரதம விருந்தின உரை தற்போது இடம்பெற இருக்கின்றது. திரு கந்தவனம் ஐயா அவர்கள் அவரை பற்றி குறிப்பிடுகையில், இங்கு மட்டுமல்ல தமிழீழம் வரைக்கும் தமது தமிழ் தொண்டினை ஆற்றி வரும் ஐயா அவர்கள் இங்கு வெளியாகும் தாய் வீடு பத்திரிகையில் இலக்கிய உறவுகள் மற்றும் விளம்பர பத்திரிகைகளும் கூட தமது தமிழ் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். காலத்தின் இக்கட்டான சூழ்நிலை கருதி தொடர்ந்து நேரத்தை வீணாக்காது ஐயா அவர்களை தமது பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய மன்ற தலைவர் பாபு வசந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அழகான முறையிலே ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நண்பர் நித்தி அவர்களே, சபையிலே அமைந்திருக்கின்ற பெருமக்களே, காலத்தின் நிலைமை குறித்து நானும் சுருக்கமாக சில வார்த்தைகளை பேசி அமைய இருக்கின்றேன். என்னை இந்த விழாவுக்கு நீங்கள் அழையாது போனாலும் நான் வரத்தான் இருந்தேன். அது ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் எழுதிய இந்த நூலை தங்களுடைய மன்றத்தின் சார்பில் வெளியிட்ட விபுலானந்தர் கலைமன்றத்திற்கு முதல் கண் நன்றி பாராட்டுகின்றேன். இதை நீங்கள் வாங்கி அவர்களுக்கு அவருடைய செலவில் ஒரு பகுதியை நீங்களும் பொறுக்க வேண்டிய ஒரு பங்களிப்பு, ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி
ஒரு பிரதியை வாங்கினால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அன்பர்களே, பெரியவர்களுடைய பிறப்பு என்பது திருவருளின் விருப்பு என்று பொதுவாக சொல்லுவார்கள். பெரியோர்களை பாராட்டுவது என்பது நாம் எம்மை சீராட்டுவது என்பதற்கு சரியாகும். அதனால தான் பாரதியார் சொன்னார், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். இந்த காலத்திலே நம் முன்னவர்களை பற்றி, பெரியவர்களை பற்றி, நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களை பற்றி, ஒளி விளக்குகளாக இருந்தவர்களை பற்றி நாம் சிந்திப்பது குறைவாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கனடா நாட்டிலே சிந்திப்பதற்கு நேரமே இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எம்மை வாழ்வாங்கு வாழ்வ சிவரத்தின் ஐயா மிக அழகாக சொன்னார்கள். வாழ்வாங்கு வாழ வைத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்கவில்லை என்றால் நமக்கு உய்வு இல்லை. அன்பர்களே, அந்த வகையிலே இன்று உலகத்தின் தலைவர்கள் பாபு அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னது போல, அமெரிக்கா உலகத்துக்கு ஒளி கொடுத்த ஒரு நாடு என்று ஒரு பெயர் இருக்கிறது. தோமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சு அதனை இப்படி இந்த குமிழ்களிலே பாய்ச்சி உலகத்துக்கு ஒளி கொடுத்தார். அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு அவர்கள் இதை பற்றி பெருமையாகவே சொல்வார்கள். உலகத்துக்கு ஒளி கொடுத்தது அமெரிக்கா, அமெரிக்கன். அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு ஒளி கொடுத்தவர் விவேகானந்தர். விவேகானந்தருடைய கல்லறையிலே அமெரிக்காவில் இன்றைக்கும் த லைட் ஃப்ரம் ஏஷியா என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, சிக்காகோ மகாநாட்டிலே. அவர் வழிவந்தவர் விவேகானந்த அடிகள், எங்கள் எல்லோருக்கும் ஒளி தந்த ஒரு சுவாமி. அன்பர்களே, அதை நாங்கள் மறந்துவிடலாகாது. ஈழத்திலே பிறந்த பெருமக்களில் இங்கே வித்வான் சிவரத்தின் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நாம் மிகவும் போற்ற வேண்டியவர்கள் மூவர் இருக்கிறார்கள். ஆறுமுக நாவலர், அவர் பரப்புரை செய்து பாராட்டிய சேர் பொன் ராமநாதன் அவர்கள், விபுலானந்த அடிகள் அவர்கள். இந்த மூவருக்கும் இணையானவர்கள் ஈழத்திலே இதுவரை தமிழர்கள் மத்தியிலே இல்லை என்று சொல்லலாம். இவர்கள் உள்ளும் விபுலானந்தருக்கு ஒரு சிறப்பிடம் இருக்கிறது. உன்னதமான ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, உன்னதமான ஒரு அறிஞர் மட்டுமல்ல, பேராசிரியர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த சமூக தொண்டன். அன்பர்களே, அவரளவுக்கு மற்ற நான் சொன்ன இந்த 3 பேர்கள், மற்ற 2 பேரும் அவரளவு செய்யவில்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் துறைக்கு பேராசிரியராக அந்த காலத்திலே இருந்த எங்களுடைய ஈழத்தவர், தமிழ் கூறும் நல் உலகங்களும் மிகுந்த ஒரு மதிப்பை பெற்றவர். ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக அந்த உயர்ந்த பதவியை, இந்த பதவி எங்களுக்கு வருமோ என்று அங்கலாய்த்து கொண்டு பல அறிஞர்கள் இருந்த அந்த அத்தகைய சிறந்த பதவியை துறந்து போனதுக்கு காரணம், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு தொண்டு செய்வதைத்தான் அவர் முக்கியமாக கருதினார், பதவியை அல்ல.
அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தால் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமகன், உயர்ந்த உள்ளம் படைத்தவன், உள்ள கமலத்தை தன்னுடைய இறைவனுக்கு கொடுத்த அந்த பெருமகனை யார் யாரெல்லாம் போற்றுகிறீர்களோ, யார் யாரெல்லாம் சிந்திக்கிறீர்களோ, அவரே முன் வந்து உங்களுக்கு ஒளியாக வழிகாட்டுவார், வாழ வைப்பார் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். என்னை இங்கு அழைத்த இந்த பெருமக்கள் எல்லோருக்கும், டாக்டர் பாலசுந்தரம் உட்பட நிர்வாக சபை அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, நான் எழுதிய புத்தகத்துக்கு நல்ல ஒரு முன்னுரையும் விமலானந்த அடிகளை பற்றி அழகான ஒரு கட்டுரையும் தந்த வித்வான் சிவரத்னம் ஐயா அவர்களுக்கும் பதிப்புரையை தந்த கலாநிதி பாலசுந்தரம் அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. பிரதம விருந்தினரின் உரையினை அடுத்து பிரதம விருந்தினரை கௌரவிக்கும் முகமாக திருவாளர் பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். Swami Vivekananda Art Society Canada, Swami Vivekananda Kalamandram Canada, award of appreciation presented to Kavi Nayakar Kandavanam with sincere appreciation for your ardent support and inspiration to our cultural activities. Swami Vivekananda Art Society Canada, Toronto, October 28, 2012. நன்றி பாலசுந்தரம் ஐயா. அடுத்து இடம்பெற இருப்பது ரேணுகா விக்னேஸ்வரன் அவர்களின் மாணவிகள் வழங்கும் நடனம் தற்போது இடம்பெற இருக்கின்றது.
எத்திசையும் தமிழ் சிலம்பாய் ஒலித்திட 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 எத்திசையும் தமிழ் சிலம்பாய் ஒலித்திட எத்திசையும் தமிழ் சிலம்பாய் ஒலித்திட இலங்கையில் தோன்றிய இலங்கையில் தோன்றிய இளங்கோவும் நீ என்றோ இலங்கையில் தோன்றிய இளங்கோவும் நீ என்றோ எத்திசையும் தமிழ் சிலம்பாய் ஒலித்திட இலங்கையில் தோன்றிய இளங்கோவும் நீ என்றோ ஆனந்தனே விபுலானந்தனே தமிழ் வித்தகனே இசை விற்பனனே கரியவும் திருமேனி கண்ணனை ஒத்தது கரியவும் திருமேனி கண்ணனை ஒத்தது கரியவும் திருமேனி கண்ணனை ஒத்தது கண்கள் செந்தாமரை கண்ணம் நிகர்த்தன கண்கள் செந்தாமரை கண்ணம் நிகர்த்தன அறியவும் விஞ்ஞான அறிவுவோர் அதிசயம் அறியவும் விஞ்ஞான அறிவுவோர் அதிசயம் அறியவும் விஞ்ஞான அறிவுவோர் அதிசயம் அத்துடன் அத்துடன் தமிழ் உரை கேட்பவர்க்கு அதிரசம் அறியவும் விஞ்ஞான அறிவுவோர் அதிசயம் அத்துடன் தமிழ் உரை கேட்பவர்க்கு அதிரசம் ஆனந்தனே விபுலானந்தனே தமிழ் வித்தகனே இசை விற்பனனே ஸ்ரீராமகிருஷ்ணரின் மாமுனிவர் வகுத்த சீரிய துறவினே திளைத்தே நிலைத்தனே ஸ்ரீராமகிருஷ்ணரின் மாமுனிவர் வகுத்த சீரிய துறவினே திளைத்தே நிலைத்தனே அரிய பிரபுத்த பாரதம் என்னும் அரிய பிரபுத்த பாரதம் எனுமாத ஆங்கில இதழுக்கு ஆசிரியனாய் அமர்ந்தனை ஆங்கில இதழுக்கு ஆசிரியனாய் அமர்ந்தனை ஆனந்தனே விபுலானந்தனே தமிழ் வித்தகனே இசை விற்பனனே ஆனந்தனே தமிழிசை காத்தனம் தமிழிசை காத்தனம் அண்ணாமலையரசர் தந்தை கழகம் தலைமை புலவனே தமிழிசை காத்தனம் அண்ணாமலை அரசர் தந்த கலை கழக தலைமை புலவனே இமயத்தில் ஏறி இமயத்தில்
ஞானம் தந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து இடம்பெற இருப்பது நவீன நாட்டுக்கூத்து. கனடா வந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு அடிபணிய மறுத்து தூக்குமேடையே பஞ்சுமைத்தை என கூறி செங்குருதி வழிந்தோட தண்ணீர் நீத்த வீர தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கதையை நவீன வடிவில் கோட்டைக்கல்லாறு மதி பாஸ்கரனின் நெறியாள்கையில் இதோ கனடா வந்த கட்டபொம்மன். கனடா வந்த கட்டபொம்மன் எனும் இந்த நாட்டுக்கூத்தை மனமது மகிழ்வினோடு மக்களுக்கு பகிர்வதற்கு பிளவேதும் இல்லாமலே பெருமனதோடு இங்கே களமேற்ற உதவி செய்வாய் கணபதி துணை நீதானே. அனைவருக்கும் வணக்கம். நடைபெறப்போவது கனடா வந்த கட்டபொம்மன் நவீன நாட்டுக்கூத்து. இது ஒரு கற்பனை கதை. வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட கட்டபொம்மன் ஆவியாக அலைந்து திரிந்ததாகவும் கடவுளிடம் வேண்டி மீண்டும் அரசனுருவில் பூமியில் வந்ததாகவும் வந்திறங்கிய இடம் கனடா எனவும் கனடாவில் சில தினங்கள் சுற்றித் திரிந்து இறுதியில் ஓர் ஈழத்தமிழரை சந்தித்ததாகவும் கற்பனை செய்து எழுதப்பட்டது இந்த கனடா வந்த கட்டபொம்மன் எனும் நாட்டுக்கூத்து. இந்த நாட்டுக்கூத்து ஓர் கலப்பு வடிவிலான நாட்டுக்கூத்து. வடமோடி தென்மோடி பரதம் போன்ற இசை வடிவங்கள் நடன வடிவங்களை உள்ளமைத்ததாக இந்த நாட்டுக்கூத்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூத்து நிகழ்வில் மேடையில் தோன்றும் நடிகர்கள் கட்டபொம்மனாக கலாநிதி கணபதி பிள்ளை மதிபாஸ்கரன், குடிமகனாக கணபதி பிள்ளை ஏரம்பமூர்த்தி, கட்டியக்காரனாக நந்தீஸ்வரன் அபிலாஸ், சிவனாக ஹம்சாயினி கோபாலகிருஷ்ணன், உமையாக ஜிஜ்ஜாயினி கோபாலகிருஷ்ணன், மத்தளம் சரவணபவன் கந்தசாமி, சல்லரி சுசீலா மகேந்திரன், பக்கப்பாட்டு கலைஞர்களாக அருள்ராஜ் நாகமணி, இந்திரா ஸ்ரீநகுலன், பரமேஸ்வரி மதிபாஸ்கரன் மற்றும் தங்கா கோபாலசிங்கம். இந்த நிகழ்ச்சிக்கான ஒப்பனை ஆனந்தன் அவர்கள். தயாரிப்பு நெறியாள்கை கலாநிதி கணபதி பிள்ளை மதிபாஸ்கரன். நன்றி. இதோ கனடா வந்த கட்டபொம்மன் நவீன நாட்டுக்கூத்து. வெட்டியும் இடையில் கட்டி வன்னிற ஆடை அணிந்தே நாட்டிலே ஆடுகின்ற நல்லதோர் நாட்டு கட்டியம் சொல்ல நானும் கட்டபொம்மன் கதைக்கே எட்டியே மேடை தன்னில் ஏறியே சபை தாகிட தோ தாகிட தையத்தா தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தாகிட தோ தாகிட தையத்தா தையத்தா தாகிட தோ தாகிட கட்டிய காரணம் வந்தேனே சபையை நாடி கட்டிய காரணம் வந்தேனே கட்டிய காரணம் வந்தேனே சபையை நாடி கட்டிய காரணம் வந்தேனே களம் வந்த கட்டபொம்மன் கதை சொல்லவே உளமாது மகளோடி ஓடோடி
ஆனந்த விழா சிந்தி எண்ணியே விருப்போடு வந்துட்ட விருந்தவ யார்வுக்கும் விபுலானந்த விழா சிறந்திட எண்ணியே விருப்போடு வந்துட்ட திருந்திட யாவர்க்கும் சுக்கமா நன்றியும் வணக்கம் சொல்லிட முழு மனதோடு இங்கு ஓடோடி வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனே சபையை நாடி கட்டியக்காரன் வந்தேனே அது வடிவ காட்டுவாங்க அண்டங்கள் அனைத்தையும் அரசனாய் ஆட்சி செய்தே உண்டுமே விடத்தை அன்று கண்டத்தில் ஏந்தி வெண்டுமே அசுரர்களை விண்ணையே காத்து நின்ற ஆண்டவன் நம்மையோடு தாண்டவம் ஆடினாரே. மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி 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 சகை மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி சகை மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி சகை மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி சகை மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி மனமங்கை மனவலிய இங்கே அழைத்தாயும் மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி 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 தை மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி மாது மதன ரதி தேவி இங்கு வாதறிஞனத்தும் பாடி கங்கை தலையில வைத்து கங்கையை தலையில வைத்து மங்கையை பாதமாய் கொண்டோ திங்களை சடையில வைத்து தலைவனும் வந்து கங்கையை தலையில வைத்து மங்கையை பாதமாய் கொண்டோ திங்களை கடையில சூடி தேவர்கள் தலைவனும் வந்தே அங்கைய கண்ணி நானும் ஆழமதுண்டோர் மனைவி பங்கமகற்றிடவென்றே சங்கரன் சிவனுடன் வந்தே கங்கையை கண்ணில் நானும் ஆலமதுண்டோ மனைவி பங்கமகற்றிட வந்தே சங்கர சிவனுடன் வந்தே எங்கிரும் அமைதி நிலவ ஏழுலகங்களும் காக்கும் ஐங்கரன் அருமுகன் தந்தே அவைதனில் உமையுடன் வந்தே எங்கிலும் அமைதி நிலவ ஏழுலகங்களும் காக்கும் ஐங்கரனாருடன் தந்தை அவைதனில் உமையுடன் வந்தே கங்கையை தலையில வைத்து மங்கையை பாதமாய் கொன்றே திங்களை கடையில சூடி தேவர்கள் தலைவனும் வந்தே
தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். முடிவில் ஆவியாய் அலைந்து திரியும் கட்டப்பொம்மன் சிவனிடம் வரம் பெறுவதற்காக கைலையை அடைகின்றார். கைலையும் நாதா போட்டி கண்மேல் கண்ணுள்ளாய் போட்டி மெயிலே பாகமாக மனைவியை வைத்தாய் போட்டி அங்கரம் தந்தாய் போட்டி ஆலம் உண்டாய் போட்டி போட்டி சங்கரன் மனைவியான சக்தியும் போட்டி போட்டி சுவாமி பாவி நான் நாவியாக பல காலம் பறந்துமே திரிகின்றேனே பூமியில் நாட்டம் பெற தங்களிடம் புகழ்ந்திட ஓடி வந்தே கொண்டும் மேதி நீக்கி மீண்டும் நான் சென்று வர மெய்யான உருவம் கொண்டு மேதி நீக்கி மீண்டும் நான் சென்று வர தெய்வமே ஆதி தரும் மகிழ்வோடு திருச்சிற்றம்பல தரதே சென்று நடந்திடும் புதுமைகள் அறிந்த பின்னே பூலோகம் மீளச் சென்று நடந்திடும் புதுமைகள் அறிந்த பின்னே பூங்கழல் மீண்டு வர புண்ணியனே பாங்காளோடு அருள் புரிவாய் பூங்கழல் மீண்டு வர புண்ணியனே பாங்கோடு அருள் புரிவாய். அன்பனே, உன் ஆசைப்படியே பூலோகம் சென்று நீ விரும்பும் வேளையில் மீண்டு வர ஆசை தந்தேன். சென்று வருவதாக. குழந்தைகள் இரண்டினை நானும் சொத்தாக பெற்றிங்கு வாழ்கிறேன். கைதை கட்டுமே தேருகள் சில நாளில் பின்னர் சித்தக்களி போடு வாடுவேன்.
ஆண்டுகள் 200 மேலாவியாய் அலைந்து திரிந்தே வேண்டிய தெய்வத்திடம் விரும்பியே அருளை பெற்று மீண்டுமே பூலோகத்தில் மனிதனாயுள்ளாவல் பாண்டிய கட்டப்பொம்மன் பாலிறங்கி வருகின்றாரே. அஞ்சு 2 ஆண்டு காலம் மரியனை வீட்டிருந்தே பெஞ்சமர் பலபத்திலே வெற்றியை நிலைநாட்டியே பாஞ்சாலம் குறித்து தன்னை பார்ப்புகளை ஆட்சி செய்தோ அஞ்சா நெஞ்சன் கட்டப்பொம்மன் அரங்கேறி வருகின்றானே. வந்தேனே கட்டப்பொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டப்பொம்மனும் வந்தேனே கட்டபொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் பாண்டியர்க்கும் லத்துதித்த பாப்புகளும் வீரராஜன் துதித்த பார்ப்புகளும் வீரராஜன் சென்ற இடம் அனைத்திலுமே வென்று வந்த வீரமகன் வந்தேனே கட்டபொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் மதுரை தன்னை மன்னனாக ஆட்சி செய்தேன் அந்த நாளில் மதுரை தன்னில் மன்னனாக ஆட்சி செய்தேன் அந்த நாளில் குதிரை மீது ஏறி சென்று எதிரிகளை வென்று வந்தேன் வந்தேனே கட்டபொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் கெட்ட எண்ணம் தோடு அன்று திட்டமொன்றை தீட்டி நின்று கெட்ட எண்ண தோடு அன்று திட்டமொன்றை கேட்டி நின்றேன் கெட்ட பெண்ணும் எதிரியிடம் என்னை காட்டி கொடுத்து நின்றான் வந்தேனே கட்டபொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் எளிய எண்ணம் கொண்ட நீயன் பழியை தீர்க்கும் நோக்கத்தோடு எளிய எண்ணம் கொண்ட நீயன் பழியை தீர்க்கும் நோக்கத்தோடு புளிய மரம் கொப்பு ஒன்றில் புனைத்து தூக்கிலிட்டு கொண்டான் வந்தேனே கட்டபொம்மனும் சாபாயை நாடி வந்தேனே கட்டபொம்மனும் வீதியில் சென்ற வீரபாண்டிய பொம்மனுக்கு செய்திகள் அறிய அங்கு சிறந்தவர் சேராத வேதனை மிகுதியோடு வறுப்புடன் செல்லும் வேளை ஏரம்பன் எனும் தமிழன் எதிரிலே சென்றான் அங்கே. தந்த தகிர்ந்த தகிர்ந்ததா இந்த தகிர்ந்த தகிர்ந்த தை தந்த தகிர்ந்த தகிர்ந்ததா இந்த தகிர்ந்த தகிர்ந்த தை தந்த தகிர்ந்த தகிர்ந்ததா
அண்ணா, யாரது அரச வேடத்தில் செல்வது? யாரையா அங்கேயே நிற்கின்றாய், இங்கே பாரையா மறுபக்கம் திரும்பியே. யாரையா அங்கே நீ நிற்கிறாய், இங்கே பாரையா மறுபக்கம் திரும்பியே. பேரனகன்று நீ சொல்லையா, இப்போ பேரளித்து நின்றதேனையா. பேரனகன்று நீ சொல்லையா, இப்போ பேரளித்து நிற்பதேனையா. ஆஹா, இனிய தமிழை கேட்டு விட்டேன். தமிழில இப்போ நீ பேசினாய், பேச நளினங்காட்டி பல போகின்றார். தமிழிலா இப்ப நீ பேசினாய், பேச நளினம் காட்டி பலர் போகிறார். அழகு தமிழினை கேட்டுமே ஆண்டு 200க்கும் மேலாய் போச்சுதே. அழகு தமிழினை கேட்டுமே ஆண்டு 200க்கும் மேலாய் போச்சுதே. கடப்பம்மன் என்னை அறியாயோ, நீயும் எட்டன் என்றால் அது புரியுமோ. கட்டப்பம்மன் என்னை அறியாயோ, நீயும் மட்ட நின்றால் அது புரியுமோ. கிட்ட வந்து நீயும் பாரையா, குந்தன் பாட்டன் என் பேர் சொல்லி தரலையா. கிட்ட வந்து இங்கே பாரையா, உந்தன் பாட்டன் என் பெயர் சொல்லி தரலையா. நாடகம் நடித்திட வந்திரோ, இல்லை பாடல்கள் பாடிட வந்திரோ. நாடகம் செய்திட வந்தீரோ, இல்லை பாடல்கள் பாடிட வந்தீரோ. கைகளிலே ஏடுகள் கைதனில் இல்லையே, இது என்ன விடம் என்று சொல்லையா. கைதடிகள் கைதனில் இல்லையே, இது என்ன விடம் என்று சொல்லையா. ஏய், நடிகர் என்று என்னை நினைத்தீரோ, அன்று நல்லாட்சி செய்தேன் அறிவீரோ. நடிகன் என்று என்னை நினைத்தீரோ, அன்று நல்லாட்சி செய்தேன் அறிவீரோ. குடிகளை காத்துட்ட கோமகன் என்னை கூத்தாடி என்று நினைத்தீரோ. குடிகளை காத்திட்ட கோமகன் என்னை கூத்தாடி என்று நினைத்தீரோ. வைத்தியம் பிடித்து நீர் வந்திரோ, இல்லை வைத்தியம் பார்க்கத்தான் வந்திரோ. பைத்தியம் பிடித்து நீர் வந்தீரோ, இங்கு வைத்தியம் பார்க்கத்தான் வந்தீரோ. கைச்சலவு கேதும் வேண்டுமோ, எந்த நையத்தை போக்கிடும் மையனே. கை செலவு கேதும் வேண்டுமோ, எந்த நையத்தை போக்கிடும் ஐயனே. ஆண்டுகள் 200 முன்னரே நானும் அரசாட்சி செய்துட்ட மன்னனே. ஆண்டுகள் 200 முன்னரே நானும் அரசாட்சி செய்திட்ட மன்னரே. ஆங்கிலேயன் வந்து பிடித்துமே, என்னை அழித்துட்டான் தூக்கிலே இட்டுமே. ஆங்கிலேயன் வந்து பிடித்துமே, என்னை அடித்துட்டான் தூக்கிலே இட்டுமே. ஆஹா, பைத்தியக்காரனே, நீ அரசன் கட்டப்பொம்மனா? அரசர் வந்து 200 ஆண்டுகள் ஆச்சு, என்ன பிதற்றுகிறாய்? என்ன புதுமை இது? ஐயோ, என் நிலைமையை பாரு, அரசனாக ஆண்டோனின் அவலத்தை பாரு. ஐயோ, என் நிலைமையை பாரு, அரசனாக ஆண்டோனின் அவலத்தை பாரு. பொய்யாக வேடம் பூண்ட பித்தனென்று பிதற்றுகிறார்கள். தெய்வத்திடம் அருளை வேண்டி வந்தது நான் இதற்கு தானா? ஐயோ, என் நிலைமையை பாரு, அரசனாக ஆண்டோனின் அவலத்தை பாரு.
வேண்டாம், உங்களை நான் நம்புகின்றேன். எழுந்திருங்கள் அரசே. ஹலோ ஹலோ, நான் இப்ப விழாண்டு விழாவில் நிற்கிறேன். நான் பிறகு கதைக்கிறேன். அது யாரும் இல்லை, என்னுடைய மனைவி. என்ன நண்பரே சொல்கிறேன், இந்த சின்ன பெட்டி தங்கள் மனைவியா? என்ன நண்பரே நீ சொல்கிறீர், இந்த சின்ன பெட்டி தங்கள் மனைவியா? என்னால நம்பவே முடியலே, இதில் எப்படி குடும்பம் நீ நடத்துறீர்? என்னாலே நம்பவே முடியலே, இதில் எப்படி குடும்பம் நீ நடத்துறீர்? ஆச்சரியம் வேண்டாம், இது ஒரு கை தொலைபேசி. இது பற்றி விரிவாக கூறுகிறேன், கேளுங்கள் அரசே. அப்படியா? கூறுங்கள். தொலைதூரம் உள்ளோரின் தொடர்புக்கு தொலைபேசிகள் உள்ளன கையிலே. தொலைதூரம் உள்ளோரின் தொடர்புக்கு தொலைபேசிகள் உள்ளன கையிலே. முகத்தை முகம் பார்த்து பேசிட நல்ல கைப்புடர் இருக்குது போனிலே. முகத்தை முகம் பார்த்து பேசிட நல்ல கைப்புடர் இருக்குது போனிலே. அப்படியா? தொலைதூரம் உள்ளோரின் தொடர்பு தூதன் அனுப்புவதென்றாலே ஒரு தூதனை அனுப்புவோம் பரியிலே. தூதொன்று அனுப்புவதென்றாலே ஒரு தூதனை அனுப்புவோம் பரியிலே. காத தூரம் சென்று வந்திட கன காலம் எடுத்திடும் எம்நாளில். காத தூரம் சென்று வந்திட கன காலம் எடுத்திடும் எம்நாளில். கணனிகள் சேவையில் உள்ளதால் கனவிடயங்கள் சேர்த்ததில் வைப்போமே. கணனிகள் சேவையில் உள்ளதால் கனவிடயங்கள் சேர்த்ததில் வைப்போமே. பிணியனும் வைரஸை தவித்திட்டால் பெரும் பிரயோசனமாகும் பின்னாளில். பிணி என்னும் வைரஸை தவிர்த்திட்டால் பெரும் பிரயோசனமாகும் பின்னாளில். வீட்டிலே கவிதைகள் எழுதியே நாங்கள் பூட்டுவோம் பெட்டகம் தன்னிலே. வீட்டிலே கவிதைகள் எழுதியே நாங்கள் பூட்டுவோம் பெட்டகம் தன்னிலே. பெரும்போடு கரையான்கள் அரிக்கவே அங்கே எஞ்சிடும் சிறியதோர் பகுதியே. எறும்போடு கரையான்கள் அரிக்கவே அங்கே எஞ்சிடும் சிறியதோர் பகுதியே. 401 நெடுஞ்சாலை இப்போ நீண்டுமே கிடக்குதே கனடாவில். 401 நெடுஞ்சாலை இப்போ நீண்டுமே நிற்குதே கனடாவில். ஆயிரம் ஆயிரம் வாகனம் அதில் போகுதே பாரிய வேகத்தில். ஆயிரம் ஆயிரம் வாகனம் அதில் போயிடும் பாரிய வேகத்தில். ஆலயம் அரண்மனை கட்டிட அன்று ஆலைகள் உதவியே நின்றன. ஆலயம் அரண்மனை கட்டிட அன்று ஆணைகள் உதவியே நின்றன. சாலைகள் பெரிதாக என்னையால் நாங்கள் சோலைகளூடவே பயணித்தோம். சாலைகள் பெரிதாக என்னையால் நாங்கள் சோலைகளூடாக பயணித்தோம். இது மட்டுமில்ல, இதை விட இன்னும் பல விடயங்கள் விஞ்ஞான வளர்ச்சியால் முன்னேறியுள்ளன அரசே. அப்படியா? அத்தோடு விபுலானந்தர் விழா நடக்குதே, நீங்கள் விரும்பியே சென்றங்கு பாருங்கள். விபுலானந்தர் விழா நடக்குதே, நீங்கள் விரும்பியே சென்றங்கு பாருங்கள். வித்தகர் விபுலனா சிறப்பினை அங்கே முத்து முத்தாய் எடுத்தியம்புவ. புத்தகர் விபுலனா சிறப்பினை அங்கே முத்து முத்தாய் எடுத்தியம்புவ. நல்ல விடயமே தானையா
அது என்ன விடயம் அரசே? எனக்கு சொல்ல தயக்கமாயிருக்கின்றான். பரவாயில்லை, கூறுங்கள் அரசே. அரை குறையாய் ஆடையோடு அலைகின்றாரே அநேகம்பே, குடும்ப பெண்ணை பார்ப்பதற்கு கூச்சமாக உள்ளது. அரை குறையாய் ஆடையோடு அலைகின்றாரே அநேகமேல், குடும்ப பெண்ணை பார்ப்பதற்கு கூச்சமாக உள்ளது. ஒழுக்கமாக சேலை கட்டி ஓரம் செல்வார் பெண்களே, இறுக்கமான உடையணிந்த பெண்ணை அன்று காணலே. ஒழுக்கமாக சேலை கட்டி ஓரம் செல்வார் பெண்களே, இறுக்கமாக உடையணிந்த பெண்ணை என்று காணலே. ஓ, அதுவா? நாகரீகம் வளர்ந்ததாலே நாட்டுக்கேற்ப மாறிவிட்டா, போக போக பல விடைய புரியுமே சில நாளிலே. நாகரீகம் வளர்ந்ததாலே நாட்டுக்கேற்ப மாறினார், போக போக பல விடயம் புரியுமே சில நாளிலே. வேண்டாமையும் வேதனையை வளர்க்குதே இந்த வேலைகள், மீண்டும் நானும் விடையை பெற்றே விண்ணுலகம் செல்கின்றேன். வேண்டாமையோ வேதனையை வளர்க்குதே இந்த வேலைகள், மீண்டும் நானும் விடையை பெற்றே மேலுலகம் செல்கிறேன், 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 மேலுலகம் செல்கிறேன். மங்களம் ஜெய மங்களம் திருமகளுடையவர்க்கும் மங்களம், திங்களை கடலுடைய எங்கள் தேவராணிக்கும் மங்களம். மங்களம் ஜெய மங்களம் இங்கு மல்கோட அனைவருக்கும் மங்களம், திங்களை கடை சூடிய எங்கள் தேவபிரானுக்கும் மங்களம். பிக்கனம் பலத்திலும் நலவிக்கு நேசத்துக்கும் மங்களம், வித்தகர் என பெயர் பெற்ற நம்பி உள்ளதானுக்கும் மங்களம். பல சூழலும் பல பொது மக்களுக்கும் மங்களம், திரும்பியே விழா எடுத்துட்ட இந்த குழுவுக்கும் மங்களம். கட்ட பொம்மன் கதை கூட்டிலே சொந்த கலைஞரும் மங்களம், பாடுபட்ட உதவிகளெல்லாம் பதினோம் மங்களம். மங்களம் ஜெய மங்களம் இங்கு மங்களம் மங்களம், திங்களை கடை கூடிய எங்கள் தேவபிரானுக்கு மங்களம். நன்றி நன்றி நன்றி. கலைஞர்களை கௌரவித்து பரிசுகளை வழங்க எமது இன்றைய சிறப்பு பிரதம விருந்தினர் திரு கந்தவனம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். மன்ற தலைவர் பாபு அவர்களையும் மேடைக்கு வருமாறு வேண்டுகின்றோம்.
இந்த வாழ்த்துக்கள் நடைபெறும் போது ஒரு விஷயத்தை திரு மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை அவர்களின் சார்பில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் முதியவர்கள் எங்களை போன்றவர்கள் இந்த கூத்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது ஒரு மெச்சத்தக்கதல்ல, வியக்கத்தக்கதல்ல. ஏனென்றால் நாங்கள் இந்த கூத்துகளில் பரிச்சயப்பட்டவர்கள். ஆனால் இந்த கூத்தில் 3 பேரை இங்கு பார்ப்பீர்கள். கட்டியக்காரனாக நடித்த அபிலாஷ் மற்றும் சிவன் உமைக்கு நடனமாடியவர்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் இப்படியான நிகழ்ச்சிகளில் இவர்களை விடுத்து இப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அனுமதிப்பதற்கு மதிபாஸ்கரன் சார்பில் இப்படியான பெற்றோர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் உங்களது குழந்தைகளை இவ்வண்ணமான எமது பிரதேச ரீதியான கலை நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கும் அப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அவர்களை அனுமதித்து ஊக்கப்படுத்துமாறும் தாழ்மையுடன் மதிபாஸ்கரன் நாட்டுக்கூத்து குழுவினர் உங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்து இடம்பெற இருப்பது திருமதி ரேணுகா விக்னேஸ்வரன் அவர்களின் மாணவிகளின் நடனம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க சேயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு பிடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி ஆதியிலே பறந்திருச்சே ஏன் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நாட செத்த கிளி. தந்தன 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 தந்தன.
ராஜா டாக்கிஸுக்குள்ள ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தா அந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாட கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு. போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என் போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்டு நான் கடவுள் தாண்டா. பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது நீர் கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுவா தாண்டவ கோனே. பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது நன்றிகள். திருமதி ரேணுகா விக்னேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நடந்த கலைஞர்களை கௌரவித்து பரிசுகளை வழங்க சட்டத்தரணி பாலச்சந்திரன் முத்தையா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றோம். எங்கே உங்கள் கரகோஷம் எமது நடன கலைஞர்களுக்கு சிறந்த நடனத்தை வழங்கிய திருமதி ரேணுகா விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நடனத்தை வழங்கிய அனைவருக்கும் எமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சுவாமி விபுலானந்த கலைமன்றம் கனடா 30/6/2012 நடத்திய போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களின் பெயர்களை இங்கு தருகின்றோம். Swami Vivekananda Arts Society, Canada. Competition final results June 30th, 2012. Primary division speech. Sinmayi Sivakumar, the first place. The second place, Tulasi Yogeswaram. The third place going to 2 kids. First, Chai Parameswaran, Janagan Senturan. இவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வைக்க அதிபர் சிவபாலு அவர்களை மடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். The next one, primary division, general knowledge. Sinmayi Sivakumar, the first place. The second place, Ragulan Senturan. Sesai Thurai Rajasingam. Seshti Thurai Rajasingam. Pranavan Vignaraja. Tulasi Yogeswaran. Selian Sabeshan. The next one, lower division speech, Asviga Ayaturai, the first place. The second place, Ram Haumanth Mailvahanan. Surya Raghu Sivaramakrishnan, the third place. இவர்களுக்கு பரிசுகளை வழங்க வித்வான் ஞானரட்னம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். பாபு
Next. Lower division, general knowledge. Surya Raghu Sivaramakrishnan, the first place. The second place, Maithili Tatparanandan. The third place going to partition, Yogeshwari Karpahanandan, Asviga Ayaturai. Intermediate division, speech. The first place, Kulasegaran Paranivasagam. Kulakshana Paranivasagam. The second place, Divya Prabhaharan. The third place, Dwaraga Turayasingam. இவர்களுக்கு பரிசுகளை வழங்க சட்டத்தரணி மாசிலாமணி நல்லரட்னம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். The next one, intermediate division, general knowledge. The first place, Gaurika Sidambaranathan. The second place, Divya Prabhaharan. The third place, Dhanusigan Padmanandan. Okay. Division, speech, Kritika Nathan, the first place. The second place, Sangavi Raghunathan. இவர்களுக்கு பரிசுகளை வழங்க திருமதி கந்தவனம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். The next one, upper division, general knowledge. The first place, Gobika Sidambaranathan. The second place, Bravina Vignaraja. The third place, Dilani Padmanathan. அடுத்ததாக திருவாளர் ஏரம்பமூர்த்தி அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பிரதம விருந்தினர் ஐயா கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்களுக்கும், விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்கள், கல்விமான்கள், அன்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்விழாவினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த பெரியோர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். அத்தோடு தமிழ் வாழ்த்து பாடு மன்றத்து உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மன்றத்து உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வெள்ளி நிறை மல்லிகையோ கனடா தேசிய கீதம் பாடிய அனைவருக்கும் எமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கலை நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைத்து கலைஞர்கள், கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அடுத்து நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு பண உதவி செய்த நிறுவனங்கள், செல்வந்தர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அத்தோடு எமது விழாவின் போது சிற்றுண்டிச்சாலைக்கு சிற்றுண்டி வகைகளை அன்பளி செய்த திருமதி கீதாஞ்சலி கோணசமூர்த்தி, திருமதி நலாயினி சதாகரன், திரு மதிபாஸ்கரன், நித்யானந்தன்,
நித்யானந்தன், புவி கனகலிங்கம், விஜயரத்தினம், சிவசேகரம், மகேந்திரன், ஏரம்பமூர்த்தி, தங்கவடிவேல், உதயகுமார் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றிகள். அத்தோடு இந்த தேர்ச்சாலையை நடத்திய தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. எமது விழாவின் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நிகழ்ச்சிகளையும் எமது மன்றத்தின் செயற்பாடுகளையும் பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒலிபரப்பு செய்கின்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் எமது நன்றி. அத்தோடு எமது போட்டி நிகழ்ச்சியில் நடுவர்களாக கடமையாற்றிய நடுவர்கள், மாணவர்கள், அம்மாணவர்களை தயார்படுத்திய பெற்றோர்களுக்கும் எமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விழா மலரினை சிறப்பாக ஒழுங்கு செய்த புத்தக குழுவினருக்கு எமது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மாதந்தோறும் நடைபெறுகின்ற நிர்வாக சபை கூட்டம், விழா போன்றவற்றுக்கு இடவசதியை வழங்கி கொண்டிருக்கின்ற டொரண்டோ மாநகர சபையினருக்கும் எமது நன்றியை, இறுதியாக இவ்விழாவிலே பங்கேற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகள் பாடுகிறாள், பாவி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா, இங்கே 8 திசையும் கலையும் பாடையம்மா, இங்கே 8 திசையும் கலையும் பாடையம்மா. விபுலானந்தன் பிறந்த வீடம்மா, இது வீணை கொடி போட்ட நாடம்மா.